இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொண்டுள்ள வேத பகுதி, இந்த காலை வேளையில் நாம் தியானிப்பதற்கு எடுத்துக்கொண்ட வேத பகுதியை நாம் சற்று சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின கடிதத்தில் 10வது அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். ஒரு அருமையான வாக்கியம், கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம் உள்ள வருது. இன்னும் அருமையாக பவுல் எழுதுகிறார் பாருங்கள். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அது யூதர் என்றும் இல்லை, கிரேக்கர் என்றும் இல்லை. அதெல்லாம் நம்ம ஏமாந்து போகிறோம். கிறிஸ்தவர்கள் என்ன நினச்சிட்டு இருக்காங்க? ஆண்டவர் எனக்கு மட்டும் தான் சொந்தம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. யூதர்கள் அப்படி தான் நினைத்து கொண்டு இருந்தார்களாம். அவர் எங்களுக்கு மட்டும்தான் சொந்தம்னு சொல்லி. அதுக்கு தான் அவர் தெளிவுபடுத்துகிறார். கர்த்தர் இது நிறைய அநேக இடங்களில் தரிசனத்தின் மூலமாகவும் சொப்பனங்களின் மூலமாக அவர் வெளிப்படுத்துகிறார். நான் உங்களுக்கு மட்டுமல்ல, சர்வ சிருஷ்டிக்கும் நான் ஆண்டவர் என்பதை. ஆகையால் தான் அவர் இங்கு மிகவும் அழகாக சொல்கிறார். அதனால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும், யாராக இருந்தாலும் சரிதான், ஒருவேளை ஆண்டவரிடத்தில் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று நாம் நினைக்கிறோம். அதுதான் கருத்து, சரியானது. ஆண்டவரிடத்தில் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். அவன் யாராக இருந்தாலும் சரிதான், அவன் யூதரம் என்றும் இல்லை, கிரேக்கர் என்றும் இல்லை. கர்த்தரை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் அவருடைய தொழுது கொள்ள வேண்டும். நமக்கு தெரியாது, ஏன்னா அந்த புறமதஸ்தர் பெரிய ரட்சிப்படைந்திருக்காரு, அவர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காரு நம்ம நினைக்கலாம். வெளியே இருந்து பார்க்க அப்படி தெரியும். ஆனால் அவர் என்ன செய்வார்? ஆண்டவருடைய நாமத்தை அவர் தொழுது கொள்வார் வீட்டுக்குள்ளே. அதுதான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் அரை வீட்டுக்குள்ளே பூட்டி நீ ஜெபம் பண்ணு, அந்தரங்கத்தில் ஒன்று ஜெபத்தை கேட்கிற பிதா உனக்கு என்ன செய்வார்? வெளியரங்கமாய் பலனளிப்பார் என்று சொல்கிறார். அப்படியானால் நமக்கு மட்டும் அவர் தெய்வம் இல்லை, புறஜாதியார்களுக்கும் தெய்வம். அவரை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். ரட்சிக்கப்பட வேண்டுமானால் அவரை தொழுது கொள்ள வேண்டும், அவ்வளோதான். குரலை இதை கேட்டுக்கொண்டிருக்க புறமதஸ்தரோட என்ன நினைக்கலாம்? ஐயோ, நம்ம காவடியெல்லாம் எடுத்துகிட்டு போகிறோம், நம்ம ஆடு கொடை இந்த பலியிடுறோம், நம்ம தேங்காயை தலையில் உடைக்கும், இதனாலலாம் நமக்கு பாவ மன்னிப்பு கிடைச்சிட்டு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோமே அப்படின்னு. கிடையாது. இவைகளெல்லாம் பாவ மன்னிப்பு கிடைக்க போகிறது இல்லை. அவரை தொழுது கொள்கிற எவனும், ரகசியமாவது வீட்டில் நீங்கள் தொழுது கொண்டு இருங்கள் இயேசுவே, அப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். எந்த விதமான கஷ்டங்களும் நீங்கள் அடைய வேண்டிய அவசியமே கிடையாது என்றதை வேதம் கூறுகிறது. நீங்கள் பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தீர்கள் என்றால் மிகவும் அருமையான சத்தியங்கள். உங்களை நீங்கள் வருத்தப்படுத்தவே வேண்டாம். கர்த்தரை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். ஐயா, அவரை தொழுது கொள்ள இந்த காலை வேளையில் நாம் தீர்மானம் எடுப்போம். அவரை தொழுது கொள்வோம். ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆகையால் அவரை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் தாமே நம்ம எல்லோருக்கும் தருவாராக.